நாளைக்கு வியாபார விஷயமா அமெரிக்காவுக்கு போறேன். அதுக்கு ஆக வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆகிப்போச்சு. நான் திரும்பி வர்ற வரைக்கும் லீலாவுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவைன்னு நினைச்சேன். அது இங்கே கிடைச்சு போச்சு. அங்கே நினைச்சது நல்லதா போச்சு. இங்கே இருக்கட்டும். சரி, நான் வந்து மறந்துட்டேன். கந்தன். யாரு பையன்? இவன் பேர் கந்தன். கொஞ்சம் வேடிக்கையா பண்ணுவான். அந்த மாதிரி லீலா, அப்பாவை அழைச்சிட்டு போமா. போங்க, போய் ஓய்வு எடுத்துக்கணும். ஆகட்டும். கௌரி, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணாமா. சங்கர், இங்க வா. ஐயா, ஏன் இப்படி இருக்கிற? நரிகாட்டு பகுதியில நிறைய மரங்களை வெட்டிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவு ஜாகிரதையா இருந்தாலும் இது நடந்து. நாம கொஞ்சம் அசந்தா போதும், அனுமாரு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன மாதிரி இந்த குரங்கு பசங்க நமக்கு எஸ்டேட்டே தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியா? ஆமா. அப்படியா? நான் அந்த திருட்டை உடனே கவனிக்கணுமே. நான் உன்னோட மேகநாதன் அனுப்புறேன். டேய், மேகநாதனை கூட்டிட்டு வா. அவர் தேடிதான் வந்தனுங்க, அவர் காணுங்க. காலம் மனிதனுக்காக காத்திருப்பதில்லை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவும் தான் புத்திசாலி. ஆமா, அகப்பட்டதை சுருட்டணும், இருக்கிற வரையில அனுபவிக்கணும். அப்படியானால் புறப்படுவோம். புறப்படலாம், ஆனா இப்படி இல்ல. பின்ன எப்படி? ஆள் மாறாட்டமா, அடையாளம் தெரியாம, முகமூடியோட. இந்த உலகத்திலேயே நம்ம எதுக்க யாருமே இல்லை, ஒரே ஒரு கொடி பயண தவிர. யாரு? அவன் தான் அந்த யானைப்பான் சங்கரன். சங்கர் கொசு. எதுமா நேற்று நம்ம மொட்டையில கொசு கடிச்சு துடி துடி துணியா துடிக்கிறான். போல பைத்தியக்காரன். நடக்கட்டும். என்னையாது சண்டைக்கு பொறுப்புனா கண்ணை பொறிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நமக்கு இதுதான் ஆயுதம். அது குறி வச்சு நெருங்கன்னா ஒவ்வொரு தன் தலையை சேதம் தேங்க மாதிரி சேதம் தெரியுமா? ஐயா, ஒழுங்கும் தெரிய போறியா? அப்படி இல்ல, குறி வச்சு அடிக்கிறது ஒரு வீரம் தான். குறி பதுங்கிறது பயத்தினாலயா? கிடையாது, பதுங்கிருந்து பாயறதுக்கு அந்த மாதிரி தான் இதுவும். தப்பு. சரி, தப்பிடுறேன். தப்பிடுறியா? என்னையாது இன்னொன்னு தப்புன்னு சொன்னேன். சண்டைக்கு போக தப்பிடுறேன். ஐயோ, நான் அதுக்கு சொல்லலையா, நீ சொன்னது தப்புன்னு. இங்க பாரு, காதல் உண்டானதுனாலதான் எத்தனையோ பேரு போர்ல உயிரை கொடுத்திருக்காங்கன்னு சரித்திரத்திலேயே இருக்கு. இந்த பாரு, எந்த பையனும் என்ன நேருக்கு நேரம் அடிக்க முடியாது. ஆனா அந்த செய்யற போது சுத்திக்கிட்டு நிற்க இந்த சமயம் பார்த்து எவனாலும் வந்து என்ன அடிச்சு கொண்டுட்டாங்க. பரவாயில்லையா, வீர சொர்க்கம் கிடைக்கும். அட, 6லையும் சாவு 100லையும் சாவு துணிஞ்சிடு. சரி, புரியுமா? பரவாயில்லையே, 6க்கு 100க்கு நடுவுலையில இருக்கு என் வயசு. அதுக்குள்ள சாரணும். சரி, நீ முடிவா ஒண்ணு சொல்லிடு, அந்த நினைப்பிலே போயிடுறேன். என்னது? என் மேல உனக்கு பரிபூர்ணமா நல்ல எண்ணம் உண்டு. ஆனா உன் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துதான் அப்ப நான் அந்த முடிவுக்கு வரேன். சக்கரை பரப்பு வருவா. என்ன வாழ திறந்து வெற்றியோட திரும்பி வாங்க அத்தான்னு சொன்னேன். சத்தம் போய நீ எதற்காக வந்த? உங்களுக்கு துணையா திருடர்களை பிடிக்கிறது. நான் ஆபத்தான காரியத்துக்கு போறேன், நீ அங்க வரக்கூடாது. உங்களுக்கு வர்ற கஷ்ட நஷ்டத்தில் எனக்கும் பங்கிருக்கு. நானும் கண்டிப்பா வருவேன். லீலா, என் சந்தோஷத்தை தான் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பேன். என் கஷ்டத்தை நான் தான் அனுபவிப்பேன். தயவு செய்து பிடிவாதம் செய்யாதே லீலா. சங்கர், நீங்க போற காரியத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஆபத்தை விட அது ரொம்ப வேதனையானதாச்சு. என் மேல இருக்கிற நம்பிக்கையா மாத்த மனசு சமாதானம் முடியாது சங்கர். லீலா, நீ கூட வரதானா? நான் இந்த முயற்சியை விட்டுறேன். வேண்டாம் சங்கர், எனக்காக உப்பிட்டவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறுத்த வேண்டாம். லீலா, இப்போ நீ வீட்டுக்கு போ, நான் வரட்டுமா? கந்தா, அந்த கூட்டத்தை எப்படியாவது பிடிச்சிரு. வாங்க போறோம்.
நீங்களா எப்படி இங்க வந்தீங்க? ஏனப்பா கேக்குற? இந்த முகமுடி சரித்தான் புறப்பட்டேன். அவன் என்ன தட்டி நிமித்தி கட்டி உருட்டு போட்டு போயிட்டான். அப்பா இந்த நந்திக்கு நான் மறக்க முடியாதப்பா. உனக்கு என்ன கைமாறு செய்யறது? நில்லு அப்பா தப்பிச்சா சாமி எல்லா பேரும் வச்சுக்கிட்டேன். அது மூஞ்சில சாயத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நானும் முடிஞ்சு போட்டா வந்தேன். என்ன வேஷத்தை கலைக்கல. ஆளை பாரு மனுஷன் சண்டை போட்டு காயத்தோட வந்திருக்கான். சாயமா நிஜமாவா? இங்க